ஹாய் குட் மார்னிங் ஆல். டெய்லி மார்னிங் 8 o'clock நம்மளுடைய சேனலில் வந்து டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தினமணி நியூஸ் பேப்பர் ரீடிங்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இன்னோட இம்பார்ட்டன்ட் நியூஸ்க்கு வந்து நம்ம போயிடலாம். ஓகே, இங்கே பாருங்கள். ஆகஸ்ட் மாதம் 24, 25 வந்து பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாடு வந்து நடக்க போகுது. அதற்கான இறுதிக்கட்ட பணிகள் எல்லாமே வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய பெருமைகளை பறைசாற்றும் விதமான கண்காட்சிகளும் அது குறித்த மாநாடு, அதாவது அந்த மாநாட்டில் வந்து மிகப்பெரிய சொற்பொழிவுகளும் வந்து நடக்க போகுது. யாராவது கலந்துக்க முடிஞ்சால் கலந்துக்கோங்க, சரிங்களா? சென்னை நகரின் 385வது தினம் கொண்டாட்டம். அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1639ஆம் ஆண்டு சென்னை கடற்கரையை ஒட்டி சென்னை பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறிய கிராமத்தை வந்து வாங்குறாங்க. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 22ஆம் தேதி தான் அது வந்து சென்னை பட்டினம்ன்ற கிராமத்தை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வாங்குறாங்க. அந்த சென்னை பட்டினம்ன்றது தான் பிற்காலத்தில் வந்து மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாறுது. இந்த ஆகஸ்ட் 22 வந்து சென்னை உருவாக காரணமாக இருந்தது இல்லையா? அதனால தான் ஆகஸ்ட் 22 நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து சென்னை டேவாக வந்து செலிப்ரேஷன் பண்ணுறோம். இன்னொரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்தியா வந்து சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி, அதாவது 1688 நாட்டினுடைய முதல் நகராட்சி வந்து மெட்ராஸ் அப்படின்னு தான் வந்து அந்தஸ்தை வந்து பெற்றது. அதை தொடர்ந்து என்னன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகான்னு சொல்லிட்டு 4 மாநிலத்தை உள்ளடக்கிய மெட்ராஸ் மாகாணம் வந்து 1688 தான் வந்து உருவாச்சு. ஓகே, சுதந்திரம் அடையிறதுக்கு அப்புறமேட்டு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா தனி மாநிலமாக தமிழ்நாடு வந்து உருவாச்சு. அதனுடைய தலைநகர் வந்து மெட்ராஸ்ன்னு சொல்லிட்டு 1966 வந்து சென்னை அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றிருக்காங்க, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். காலப்பேழை புத்தகம் வெளியீடு. என்னன்னா தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தினால் தயாரிக்கப்பட்ட ஃபியூச்சர் இஸ் இயர் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2023 எனும் ஆங்கில பேழை, அதாவது காஃபி டேபிள் புத்தகத்தை வந்து நம்மளுடைய முதல்வர் அவர்கள் வந்து நேற்று வெளியிட்டிருந்தாங்க. இந்த புத்தகத்துடைய நேம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் இஸ் இயர் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2023 எனும் ஆங்கில பேழை புத்தகம், சரிங்களா? அதாவது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டி 2023 குறித்து விளக்கும் புத்தகம் தான் இந்த புக், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். வந்து பேதமை அப்படின்ற அதிகாரத்தில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பேதமை என்பது ஒன்று யாதெனின் ஏதம் கொண்டு ஊதியம் போகவிடல். அதாவது பேதமைனா இங்கே வந்து அறியாமை அப்படின்னு சொல்லிட்டு மீனிங், சரிங்களா? பேதமைன்றது வந்து என்ன, அந்த அறியாமைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா தனக்கு கெடுதியானதை வந்து எடுத்துக்கிட்டு தனக்கு வந்து ஊதியம், அதாவது நன்மை தரக்கூடிய செயல்களை வந்து கைவிடுவது தான் அறியாமையினுடைய செயல், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு தடவை வாசிக்கலாம். பேதமை என்பது ஒன்று யாதெனின் ஏதம் கொண்டு ஊதியம் போகவிடல். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். கருணாநிதியின் நூல்கள் நாட்டுடைமை, முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. என்ன சொல்கிறாங்கன்னா மறைந்த முன்னாள் முதல்வரான கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நூல்கள் எல்லாமே நாட்டுடைமை, அதாவது காப்புரிமை எதுவுமே இல்லாமல், உரிமை தொகை எதுவுமே இல்லாமல் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளதா நம்மளுடைய முதல்வர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்மளுடைய முன்னாள் முதல்வரான கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து 1960ஆம் ஆண்டு வந்து முரசொலி அப்படின்ற இதழை தொடங்கி 1960லேருந்து அது தினசரி செய்தித்தாளாக வந்து மாற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அனார்கலி, உதயசூரியன், உன்னைத்தான் தம்பி, இளைஞன் குரல், ஒரே முத்தம், காகிதப்பூ, சாக்ரட்டிஸ், சாம்பிராண்ட் அசோகன், சிலப்பதிகாரம், நாடக காப்பியம், சேரன் செங்குட்டுவன், திருவாரூர் தேசியம் பிள்ளை, மந்திரி குமாரி உள்ளிட்ட பல்வேறு நாடக நூல்களை வந்து எழுதியுள்ளார். இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, 75 திரைப்படங்களுக்கு கதை திரைக்கதை வசனங்களையும், 15 புதினங்களையும், 20 நாடகங்களையும், 15 சிறுகதைகளையும், 210 கவிதைகளையும் வந்து படைத்துள்ளார். இது எல்லாமே வந்து உரிமை தொகை இல்லாமல் நாட்டுடைமை ஆக்கப்படும் சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. நம்மளுக்கு வந்து அறிஞர்களும் அவர்களுடைய தொண்டுகளும்ன்ற டாப்பிக்கில் நம்மளுக்கு இதை கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். அமெரிக்காவினுடைய டெக்சாஸ் மாகாணத்தில் 90 அடி உயரத்தில் வந்து பிரம்மாண்டமான அனுமன் சிலை வந்து திறந்திருக்காங்க. இதுதான் இந்தியாவிற்கு வெளியில் நிறுவப்பட்டுள்ள மிக உயரமான அனுமன் சிலைன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய 3வது உயரமான சிலைன்னு வந்து சொல்லலாம், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். ரோஹித் சர்மாவுக்கு ஆண்டின் சிறந்த வீரர் விருது. என்னன்னா சியட் கிரிக்கெட் தரவரிசை விருதுகள் 2023-24 நிகழ்ச்சி வந்து புதன்கிழமை மும்பையில் வந்து நடைபெற்றது. அதில் பார்த்தீங்கன்னா சிறந்த சர்வதேச கிரிக்கெட் வீரருக்கான விருதை வந்து இந்தியன் டீமில் இருக்க ரோஹித் சர்மாவுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. சிறந்த பயிற்சியாளர் விருது வந்து ராகுல் டிராவிட்டுக்கு வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா?
ஒன் டே கிரிக்கெட்டில் வந்து சிறந்த பேட்டர் விருது வந்து விராட் கோலியும், அதே ஃபார்மேட்டில் சிறந்த பவுலர் விருதை வந்து முகமது ஷமியும் வந்து பெற்றிருக்காங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். கோவிந்தராஜன் பத்மநாபனுக்கு நாட்டினுடைய விஞ்ஞான் பாரத ரத்னா விருது என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் வந்து ஜனநாயக மண்டபத்தில் என்னென்ன விருது வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஞ்ஞான் ஸ்ரீ விருதுகள், விஞ்ஞான் யுவ சாந்தி ஸ்வரூப் பட்நாயக்கர் விருதுகள், விஞ்ஞான் குழு விருதுகள்னு சொல்லிட்டு பல்வேறு விருதுகளை வந்து நாட்டினுடைய உயரிய விருதுகளை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா, அதாவது பெங்களூரில் இருக்க இந்திய அறிவியல் கல்வி நிறுவனத்தினுடைய முன்னாள் டைரக்டராக இருக்க கோவிந்தராஜன் பத்மநாபனுக்கு தான் வந்து இந்த விஞ்ஞான் ரத்னா விருது வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 13 பேருக்கு விஞ்ஞான் ஸ்ரீ விருதுகளும், 18 பேருக்கு விஞ்ஞான் யுவ சாந்தி ஸ்வரூப் பட்நாயக்கர் பரிசுகளும், ஒரு விஞ்ஞான் குழு விருதுகளும் கொடுத்துருக்காங்க. அப்போது விஞ்ஞான் குழு விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்றது பார்த்தீங்கன்னா, இஸ்ரோ விஞ்ஞானியான வீரமுத்துவேலோடைய டீமுக்கு தான் வந்து விஞ்ஞான் குழு விருது வந்து கொடுத்துருக்காங்க. திருச்சியில் இருக்க பாரதிதாசன் யூனிவர்சிட்டியை சேர்ந்த இயற்பியலாளரான லட்சுமணன் முத்துசாமிக்கு வந்து விஞ்ஞான் ஸ்ரீ விருது வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது எல்லாமே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் இதை தெரிஞ்சு வச்சுப்போம். தென் மத்திய ஆப்பிரிக்க நாடான பாட்ஸ்வானாவில் வந்து உலகினுடைய 2வது மிகப்பெரிய வைரத்தை வந்து வெட்டி எடுத்திருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதை ஜஸ்ட் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எங்கன்னு கேட்டாங்கன்னா தென் மத்திய ஆப்பிரிக்க நாடான பாட்ஸ்வானா. சரிங்களா? எந்த நிறுவனம் வந்து இதை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கனடா நாட்டை சேர்ந்த லூகாரா டைமண்ட் கார்ப்பரேஷன் அப்படின்ற நிறுவனம் தான் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து உலகினுடைய 2வது மிகப்பெரிய வைரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு வைரம் வந்து எங்கே இருந்துன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தெரிஞ்சுக்கோங்க. தென்னாப்பிரிக்காவில் வந்து 1905ஆம் ஆண்டு வந்து உலகினுடைய மிகப்பெரிய வைரம் வந்து முதல்ல வெட்டி எடுக்கப்படுது. அதை தொடர்ந்து நெக்ஸ்ட்டாக பாட்ஸ்வானாவில் வந்து 2வது வைரம் வந்து வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு